ஹாய்ங்க, வெல்கம் டு ஹர்னி ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு கார்டன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூச்செடி. அடுத்தது இட்லி பூச்செடி பாருங்கள். இது பாருங்கள், இப்போ தான் மாதுளம் செடி பூ நல்லா வச்சுருக்குங்க, இன்னும் காய் பிடிக்கலைங்க. இட்லி பூச்செடி பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக மொக்கு இருக்குது பாருங்கள். பூ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எங்கள் மாமரம் பாருங்கள். இந்த டைம் வருஷத்தில் இந்த அளவுக்கு எப்போதுமே காய்ச்சது இல்லைங்க. இந்த வாட்டி அதிகமாக நல்லா காப்புங்க, அதிகமாக காப்பு இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பிஞ்சு வச்சுருக்குங்க. அடுத்தது எங்கள் மருதாணி செடி பாருங்கள். இதாங்க பெரிய காக்கட்டாஞ்செடி. இந்த செடியில் செம்மையாக நிறைய பூ பூக்குங்க. இந்த டைம் தாங்க இப்போ பூ சீசன் இல்லைங்க, அதனால் பூ இல்லைங்க. இப்படி தான் இருக்கும் பூ. ஆனால் செடி ஃபுல்லாக பூ இருக்குங்க. இந்த டைம் சீசன் இல்லாதனால பெருசாக பூ இல்லைங்க. சீசன் இருந்தால் இது ஃபுல்லாகவே பூ தாங்க இருக்கும். இதாங்க மஞ்சள் அரளி செடி. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏற்றி விட்ருக்கேங்க, சீட்டியில் ஏற்றி விட்ருக்கோங்க மேலே. கனகாமர செடி பாருங்கள். அடுத்தது எங்கள் மாமரம் பாருங்கள். எல்லோரும் மாமரத்தில் மேலே ஏறி தான் போய் காய் பறிப்பாங்க. எங்கள் வீட்டில் பாருங்கள், கீழே இருந்தே காய் பறிக்கலாம் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், இது ஒரு கனகாமர செடிங்க. இதாங்க எங்கள் வீட்டு கருவேப்பிலை. இங்கே ஒரு இட்லி பூச்செடி இருக்குங்க. சிவப்பு காக்கட்டாஞ்செடி தாங்க. இதாங்க சிவப்பு காக்கட்டாஞ்செடி. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது இப்போது சீசன் இல்லைங்க. சீசன் இருந்தால் இன்னும் நிறைய பூ வைக்குங்க. இப்போ சீசன் இல்லாததுனால பெருசாக பூ இல்லைங்க. இதுவும் சிவப்பு காக்கட்டாஞ்செடி தாங்க. எங்கள் வீட்டு நெல்லி மரங்க அது. இதாங்க ஒயிட் காக்கட்டாஞ்செடி. இது என்ன செடினாங்க, இந்த கடைங்கள்லாம் விற்பாங்கள்ல, அந்த காக்கட்டாஞ்செடி தாங்க. இப்போது தை மாதம் தாங்க இது ஃபுல்லாக பூ இருக்கும். இப்போ பூ இல்லைங்க. குண்டுமல்லி செடிங்க. இப்போ தான் மொக்கு வைக்க ஆரம்பிக்குது, இன்னும் பெருசாக பூ வரலைங்க. இப்போ தாங்க மொக்கு ஒன்று ஒன்று இருக்குதுங்க. பாருங்கள், எங்கள் வீட்டு பூச்செடிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரலையும் ஹர்னி ஹர்ஷினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.